கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அரசு பேருந்து வருவது தெரியாமல் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற நபர் பேருந்து மோதி படுகாயமடைந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபு வழங்க கேட்கலாம். பாபு, இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் கவுண்டப்பாடி அடுத்த ஐயம்பாளையம் காலனியைச் சேர்ந்தவர் வீரப்பன். இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இன்று தனது இருசக்கர வாகனத்தில் தோட்டத்து வேலைக்காக ஐயம்பாளையம் பிரிவு அருகே சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது சத்தியமங்கலத்தில் இருந்து ஈரோடு நோக்கி வந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக வீரப்பனின் இருசக்கர வாகனத்தின் போது மோதியது. இந்த விபத்தில் தீட்டி வீசப்பட்ட வீரப்பனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. விபத்து நடந்தவுடன் அருகில் இருந்தவர் ஆம்புலன்ஸ் தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்த வீரப்பனை பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து விபத்து ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் கவுண்டப்பாடி பூதம்பூண்டியைச் சேர்ந்த தெய்வசிகாமணி என்பது தெரிய வந்தது. சம்பவம் குறித்து கவுண்டப்பாடி போலீசார் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் அதிகமான விபத்துகள் ஏற்படுவதால் அந்த பொதுமக்கள் அரசுக்கு அந்த வழியாக வேகத்தடை அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.